எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செப்டம்பர் 5ஆம் தேதி அமெரிக்கன் நாடாளுமன்றத்துல ஒரு மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதோட நேம் வந்து ஹையர் பில். இந்த பில்ல இருக்கிற விஷயங்கள் என்ன, அதனால இந்தியன் ஐடி நிறுவனங்களுக்கு என்னென்ன ஆபத்துகள் வரப்போகுது, இந்த மசோதா சட்டமா பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஒஹினோவோட செனட்டரான பெர்னி மோர்னோ அப்படிங்கிறவர் வந்து செனட்ல வந்து ஒரு பில்லை வந்து டேபிள் பண்ணியிருக்காரு. அந்த பில்லோட பேர் என்ன அப்படின்னா ஹையர் பில், அதாவது ஹால்டிங் இன்டர்நேஷனல் ரீலொகேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இந்த பில்லோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இங்க இருக்கிற அமெரிக்கால இருக்கிற பெரிய நிறுவனங்கள் அவங்களோட சர்வீஸ் சம்பந்தப்பட்ட வேலைகளை அவுட் சோர்ஸ் பண்றாங்க, வேற ஒரு கண்ட்ரிக்கு அவுட் சோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த அவுட் சோர்சிங் பேமெண்ட்ஸ் மேல நாங்க 25% வந்து எக்ஸைஸ் டியூட்டி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸ் வந்து இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜென்ரலாவே கார்பரேட் எல்லாருமே இந்த மாதிரி பண்ற அவுட் சோர்சிங் பேமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து அவங்களோட இன்கம் டேக்ஸ்ல வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த டிடெக்ஷனையும் வந்து கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளா கூட பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கம்பெனி ஒரு $100 வந்து வேற ஒரு நாட்டுல ஒரு சர்வீஸ் அவுட் சோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு பேமெண்டா தராங்க அப்படின்னா, இந்த பில் பாஸ் ஆச்சு அப்படின்னா அதோட காஸ்ட் அப்படிங்கிறது $46 வந்து இன்க்ரீஸ் ஆகி $146 வந்து சேஞ்ச் ஆயிடும். ஏன் அப்படின்னா 25% வந்து எக்ஸைஸ் டேக்ஸ் வந்து போட போறாங்க. ஸோ $100 $125 ஆயிடும். அது மட்டும் இல்லாம அந்த டேக்ஸ் டிடக்ஷனை வந்து அவங்க பேன் பண்ணதுனால கார்பரேட் டேக்ஸ் ஆன 21% வந்து இந்த பேமெண்ட்டுக்கு வந்து அவங்க கம்பெனி வந்து பே பண்ணணும். ஸோ அந்த $21 ஆட் ஆகி மொத்தம் $146 வந்து பேமெண்ட்டா வந்து பே பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு கம்பெனிஸ் வந்து போயிடும். அது மட்டும் இல்லாம இந்த பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஆக்டா பாஸ் ஆச்சு அப்படின்னா இந்த பில் எப்ப இருந்து எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் இதுல சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 31 2025, அதாவது இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஸ்டார்ட்ல இருந்து எந்தெந்த கம்பெனிஸ் தான் அவுட் சோர்சிங்க்கு பில் வந்து செட்டில் பண்றாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த லா வந்து அப்ளை ஆகும் அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்காங்க. அடுத்து இதனால இம்பாக்ட் என்ன, இந்த பில்லோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இந்தியாவில் இருக்கிற பெரிய ஐடி கம்பெனிஸான டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL, டெக் மகேந்திரா இவங்க எல்லாரோட மேஜர் ரெவன்யூ சோர்ஸ் அப்படிங்கிறது யூஎஸ் தான். ஸோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு யூஎஸ்ல இருந்து தான் கிடைக்குது. ஸோ அந்த அவுட் சோர்சிங் பேமெண்ட் அப்படிங்கிறது யூஎஸ்ல இருக்கிற கம்பெனிஸ் மூலமா தான் இவங்களுக்கு வந்து வருது. ஸோ இந்த பில் வந்து பாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த பேமெண்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். அதனால ஆல்ரெடி இந்த ஐடி சர்வீசஸ்ல அவங்களோட மார்ஜின் அப்படிங்கிறது கொஞ்சம் தின்னான மார்ஜின். அது வந்து இன்னும் வந்து ப்ரெஷர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா யூஎஸ்ல இருக்க கம்பெனிஸ் வந்து இந்தியாவுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணி இந்த சார்ஜை பே பண்றதுக்கு யூஎஸ்லேயே நாங்கள் வந்து பண்ணிக்கிறோம், இல்ல யூஎஸ் சுத்தி இருக்கிற இந்த மாதிரி சார்ஜஸ் இல்லாத ஏதாவது ஒரு கண்ட்ரி, மெக்சிகோ, கனடா இந்த மாதிரி கண்ட்ரில பண்ணிக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா அது வந்து நம்ம பெரிய ஐடி நிறுவனங்களோட வருமானத்தை வந்து பாதிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியால ஐடி இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கான மிக முக்கிய காரணம் அப்படிங்கிறது இந்த எம்ப்ளாய்மெண்ட் காஸ்ட் ஆர்பிட்ராஜ் தான். அதாவது அமெரிக்கால இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு நிறுவனம் செலவு செய்யற அமௌண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் செலவு பண்ற அமௌண்ட்டை விட ரொம்ப அதிகம். ஸோ இந்த ஆர்பிட்ராஜ்னால தான் அவுட் சோர்ஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வாங்கி இந்தியாவில் இந்த கம்பெனிஸ் எல்லாமே ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இந்தியன் கம்பெனிஸ்க்கு இருந்த இந்த காஸ்ட் ஆர்பிட்ராஜ் அப்படிங்கிறது உடையிறது அப்படிங்கிறது இந்தியாவோட ஐடி கம்பெனிஸ்க்கு மிகப்பெரிய சிக்கலா வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த அவுட் சோர்சிங் பேமெண்ட் நடக்கிற இஷ்யூஸ் வந்து காம்ப்ளிகேட் ஆச்சு அப்படின்னா இந்த பெரிய நிறுவனங்கள், யூஎஸ்ல இருக்கிற பெரிய நிறுவனங்கள் எல்லாமே ஏஐ ஆட்டோமேஷனை வந்து ஃபாஸ்ட் பண்ணி அதுல வந்து இந்த சர்வீஸ் செக்டர்ல இருக்கிற அந்த ஒர்க்கை வந்து கொண்டு போறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த பில் வந்து பாஸ் ஆகி ஆக்ட் ஆச்சுன்னா என்னென்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறது. ஏன் இந்த பில் வந்து இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அப்படிங்கிறத பத்தி இதுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்தியால இருந்து போற டெக் சர்வீசஸ் வந்து அவுட் சோர்ஸ் பண்ற மிகப்பெரிய டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது அமெரிக்கா தான். அது மட்டும் இல்லாம பிபிஓ சர்வீஸ் அப்படிங்கிறதே ஓவராலா யூஎஸ்ல இருக்க கன்சியூமர்ஸ்க்கு
இந்தியால இருந்து டைரக்டா ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்றது அதோட பிசினஸ் மாடலே அப்படிதான். இந்த பில் பாஸ் ஆச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமா இந்த பிபிஓ சர்வீஸ் அப்படிங்கிற செக்மெண்ட்டே வந்து பயங்கரமா அடிவாங்கும் அப்படின்னு சொல்லி அனலிஸ்ட் எல்லாருமே சொல்றாங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸோட 40% டாப் லைன் ரெவன்யூ வந்து யூஎஸ்ல இருந்தா வருது. ஸோ இந்த பில்னால அவங்களோட ரெவன்யூ பாதிக்கப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒட்டுமொத்தமா இந்தியாவோட ஐடி செக்டர் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அதோட வேல்யூ அப்படிங்கிறது $282 பில்லியன். அதுல எக்ஸ்போர்ட் மட்டுமே $194 பில்லியன். ஸோ ஐடி செக்டர்ல மெஜாரிட்டி ஆஃப் த ரெவன்யூ அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட்ஸ் மூலமா மட்டும் தான் கிடைக்குது. டொமஸ்டிக் லெவல்ல சர்வீசஸ்க்கான அந்த ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்ட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால எக்ஸ்போர்ட்ஸ்ல தான் வந்து இவங்க பெரும்பாலான ரெவன்யூ பண்றாங்க. ஸோ இந்த பில் பாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்போர்ட்ல பாதிப்பு வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆல்ரெடி இந்தியால இருந்து போற குட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து 50% டேரிஃபை வந்து இந்தியா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அதோட இம்பாக்டே வந்து இன்னும் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ இது ஐடி செக்டர்ல வந்து இந்த மாதிரி ஒரு பில் பாஸ் பண்ணி அவுட் சோர்ஸ் பண்றதுக்கான பேமெண்ட்ஸ்க்கு வந்து 25% போட்டாங்க அப்படின்னா அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஐடி செக்டருங்கிறது ஒரு 50 லட்சம் பேருக்கு மேல இந்தியால வேலையில இருக்கிற ஒரு செக்டர். அதுல ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்பைரல் எஃபெக்ட் மாதிரி எக்கானமியோட மற்ற செக்டர்ல டிமாண்டை வந்து அஃபெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, இப்ப இந்த அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த பில் வந்து லாவா மாறத்துக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இதுல ஒரு நல்ல விஷயமா இப்போதைக்கு இருக்கிறது என்னன்னா இந்த பில் வந்து பாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி 2-3 அட்டெம்ப்ட் வந்து வெவ்வேறு கவர்மெண்ட்ஸ்னால கையாளப்பட்டிருக்கு. பட் ஆனால் ஒவ்வொரு டைமுமே இந்த பில் வந்து பாஸ் ஆனதில்லை. பட் ஆனால் இப்பயே அது வந்து கொஞ்சம் இஷ்யூவா பார்க்கப்படுது அப்படின்னா ட்ரம்ப் வந்து அந்த மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிற கேம்பெயின் வந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வாய்ஸஸ் வந்து ரொம்ப அதிகமானதுனால இந்த பில் வந்து முன்னால விட இப்போ கொஞ்சம் சீரியஸா பார்க்கப்படுது. அடுத்து இந்த பில்லுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா என்ன இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா அமெரிக்காவில் இருக்கிற அந்த பெரிய நிறுவனங்களே வந்து இந்த பில்லுக்கு எகென்ஸ்டா தங்களோட வாய்ஸை வந்து ரைஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒயிட் ஹவுஸ் சப்போர்ட் வந்து இப்ப வரைக்கும் இந்த பில்லுக்கு வந்து பெருசா கிடைக்கல. ட்ரம்ப்பே வந்து இந்த பில்லை வந்து சப்போர்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறத பத்தி எந்த கிளாரிட்டியும் வந்து எந்த நியூஸ்லயும் இல்லை. ஸோ அது எப்படி போகுது அப்படிங்கிறது தான் இந்த பில்லை வந்து எப்படி டைவர்ஷன் எடுக்குது அப்படிங்கிறதுக்கான முக்கிய வந்து காரணமா இருக்கும். அடுத்து அமெரிக்கால ரிபப்ளிகன்ஸோட மெஜாரிட்டி வந்து ரொம்ப நேரோவா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலான கான்ட்ரவர்சியான ஒரு பில் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னா அது டெமோக்ராட்ஸ் அண்ட் ரிபப்ளிகன்ஸ் ரெண்டு பேருமே நெகோஷியேட் பண்ணி பாஸ் பண்ணாதான் வந்து அது முடியும். ஸோ அது வந்து நடக்குமா, அந்த நெகோசியேஷன் பண்ணி ரிபப்ளிகன்ஸ் வந்து டெமோக்ராட்ஸை கன்வின்ஸ் பண்ணி இந்த பில்லை பாஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பத்தி நமக்கு வந்து கிளாரிட்டியா வந்து இன்னும் தெரியல. ஸோ அதனால இந்த பில் பாஸ் ஆகிற சான்ஸ் வந்து கொஞ்சம் மினிமலா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பில் வந்து பாஸ் ஆகல அப்படின்னாலுமே இது வந்து ஒரு சீரியஸான ஒரு பாலிசி சிக்னல். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்தியாவோட ஐடி செக்டர் டிமாண்டுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. அமெரிக்காவில் நடக்கிற இப்ப இந்த ரீசெண்டா நடக்கிற இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே அதுலயும் வந்து பாதிப்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்தியாவோட ஐடி கம்பெனிஸ் அந்த எக்ஸ்போர்ட்ஸோட டைவர்சிபிகேஷனை வந்து மேற்கொள்ளணும். டொமஸ்டிக்லயும் அந்த சர்வீசஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கோட டிமாண்டை வந்து பெருக்கிறதுக்கான தேவை இருக்கு அப்படிங்கிறத வந்து அனலிஸ்ட் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் அமெரிக்காவில் இருக்கிற அந்த ஹையர் பில்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க, அதனால இந்தியாவில் இருக்கிற ஐடி கம்பெனிஸ்க்கு என்னோட பாதிப்பு அப்படிங்கிற ஒட்டுமொத்த டீடைல்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். கடந்த ஒரு வாரமா ஷேர் மார்க்கெட்ல ஐடி ஷேர்ஸ் வந்து கீழே விழுந்ததுக்கான முக்கியமான காரணம் இந்த மாதிரி ஒரு எக்ஸைஸ் டியூட்டி வரும் அப்படிங்கிற நியூஸ் வந்து வந்ததுனால தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.